ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு நவராத்திரி 7ஆம் நாள். இன்று முதல் சரஸ்வதி தேவி ரூபத்தில் பராசக்தியை வழிபடுவது வழக்கம். இன்றையிலிருந்து 3 நாட்கள் சாமுண்டி, நாரசிம்ஹி, சரஸ்வதி என்று வழிபடுவோம். இன்றைய நிறம் நீலம். துர்கா பூஜையில் சப்தமம் காலராத்திரி தி அப்படிங்கிற மாதிரி காலராத்திரி ரூபத்தில் வழிபடணும். பராசக்தி காலராத்திரி ரூபத்தில் சண்டமுண்டனை வதம் செய்ததாக தேவி மகாத்மியம் சொல்கிறது. இந்த அம்பாளுக்கு கரிய நிறம், 4 கைகள், இடி மின்னல் ஒரு கையிலையும் வாள் ஒரு கையிலையும் வைத்திருப்பாள். சிறப்பு என்னன்னா, ஒரு கை அபயஹஸ்தம், ஒரு கை வரதஹஸ்தம், 3 கண்கள், நெற்றிக்கண் ஜுவாலை, மூக்கு துவாரங்களில் கூட வெளிவர அளவு மிகவும் கோபமாக காலராத்திரி ரூபம் இருக்கும். ஆனால் காலராத்திரி அசுரர்களை வதைத்து சுபத்தை ஏற்படுத்தியதால் சுபங்கரி அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அகஸ்தியர் அருளிய சரஸ்வதி ஸ்லோகத்தில் சில வரிகளை சிந்திப்போம். சுராசுர சேவித பாத பங்கஜா கரே விராஜத் கமனீய புஸ்தகா விரிஞ்சி பத்னி கமலாசனஸ்திதா சரஸ்வதி நிருத்யது வாச்சிமே சதா. அகஸ்தியர் சொல்றாரு, தேவர்களும் அசுரர்களும் வணங்கும் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவளே, அழகிய கரங்களில் புஸ்தகம் ஏந்தி இருப்பவளே, பிரம்மாவின் பத்னியே, தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, நீ என் நாவில் என் வாக்கில் நடனமிடுவாயாக என்று வேண்டுகிறார். இப்போ நம்ம இன்றைக்கான தேவி மகாத்மியம் பாராயண கிரமத்தை சிந்திப்போம். இன்றைக்கு தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயம் மற்றும் 13வது அத்தியாயம் பாராயணம் பண்ணுற கிரமம். 12வது அத்தியாயம் பலஸ்துதி, அதை பார்க்கலாம். இப்போ தேவி சொல்கிறாங்க, இந்த தேவி மகாத்மியம் ஸ்துதிகளால் என்னை நாள்தோறும் மனதை அடக்கி எவன் துதிக்கிறானோ அவனுடைய துன்பங்களை எல்லாம் நான் நிச்சயம் போக்குவிப்பேன். மதுகைடப வதத்தையும் மகிஷாசுர வதத்தையும் சும்ப நிசும்பர்களின் வதத்தையும் பற்றிய வரலாற்றை எவர்கள் கீர்த்தனம் செய்கின்றார்களோ அல்லது எனது சிறந்த மகாத்மியத்தை ஒருமைப்பட்ட மனத்துடன் அஷ்டமியிலும் சதுர்தசியிலும் நவமியிலும் பக்தியுடன் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சிறிதும் கெடுதி வராது. கெடுதியால் விளையும் ஆபத்தும் வராது, ஏழ்மை வராது, பிரியத்தின் பிரிவும் வராது அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க. சத்துருக்களிடமிருந்தோ திருடர்களிடமிருந்தோ அரசர்களிடமிருந்தோ ஆயுதங்களாலோ நெருப்பாலோ வெள்ளத்தாலோ ஒருபோதும் அவர்களுக்கு பயம் ஏற்படாது. ஆகையால் இந்த என் மகாத்மியம் ஒருமைப்பட்ட மனத்துடன் படிக்கப்பட வேண்டும், எப்போதும் பக்தியுடன் கேட்கப்பட வேண்டும். எனது ஆலயத்தில் எங்கு இது நன்றாக நித்தியம் படிக்கப்படுகிறதோ அங்கு விட்டு நான் விலகுவதில்லை. அங்கு எனது சாநித்தியம் எப்பொழுதும் நிலை பெறுகின்றது. பலிப்பிரதானத்திலும் பூஜையிலும் அக்னி காரியத்திலும் மகோத்சவத்திலும் இந்த என் சரிதம் முழுவதும் வாசிக்கவும் கேட்கவும் பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்ட பலிதானத்தையும் பூஜையையும் அவ்வாறு செய்யப்பட்ட அக்னி ஹோமத்தையும் ஞானத்துடன் செய்யப்பட்டாலும் ஞானமின்றி செய்யப்பட்டாலும் நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த மகாத்மியத்தையும் அவ்வாறே மங்களமான உற்பத்தி வரலாறுகளையும் யுத்தங்களின் பராக்கிரமத்தையும் கேட்ட மனிதன் பயமற்றவன் ஆவான். எனது மகாத்மியத்தை கேட்கும் மனிதர்க்கு சத்துருக்கள் நசிக்கின்றனர், மங்களம் உண்டாகிறது, குலம் சந்தோஷமடைகிறது. சாந்தி கிரியைகளிலும் கெட்ட கனவு கண்டபோதும் உக்ரமான கிரக பீடை ஏற்பட்ட போதும் எல்லா இடங்களிலும் எனது மகாத்மியத்தை கேட்கட்டும். உட்பாதங்களும் கொடிய கிரக பீடைகளும் கெட்ட கனவும் ஒழிந்து போகும். சிறந்த பலி, புஷ்பம், அர்க்யம், தூபம், கந்தம், தீபம், பிராமண போஜனம், ஹோமம், புரோக்ஷணம், இன்னும் பலவிதமான போக்ய வஸ்துக்களை அளித்தல் முதலியனவற்றால்
இரவும் பகலும் 1 வருஷம் விரதம் அனுஷ்டித்தால் எனக்கு எந்த பிரீதி ஏற்படுமோ அது இந்த நற்சரிதத்தை ஒருமுறை கேட்டால் உண்டாகும். கேட்பது பாவங்களை போக்கும், ஆரோக்கியத்தை அளிக்கும். எல்லாவிதமான கொடிய சங்கடங்களிலும் வேதனைகளால் பீடிக்கப்பட்ட நிலையிலும் எனது இந்த சரித்திரத்தை ஸ்மரித்தால், இந்த மகாத்மியத்தை ஜபித்தால் மனிதன் சங்கடத்தினின்று விடுபடுவான். எனது மகிமையால் சிங்கம் முதலியவைகளும் திருடர்களும் சத்துருக்களும் எனது சரிதத்தை நினைத்த மாத்திரத்தில் தூர ஓடிவிடுவர் என்று தேவி தேவர்களுக்கு இந்த தேவி மகாத்மியத்துக்கான பல ஸ்துதியை சொல்லுகிறாள். இவ்வாறே தேவியானவள் பிறப்பு இறப்பு அற்றவளாயினும் மீண்டும் மீண்டும் தோன்றி உலகின் பரிபாலனத்தை செய்கின்றாள். சிருஷ்டி, ஸ்திதி, லயம் மூன்றையும் செய்து வரும் இந்த பராசக்தியை புஷ்பம், தூபம், கந்தம் முதலியவற்றால் பூஜித்து தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வது மூலம் அவளுடைய அருளை பெறலாம். இந்த மாதிரி இந்த தேவி மகாத்மியத்தின் பலனை சொல்வதுதான் 12வது அத்தியாயம் பலஸ்துதி. அடுத்ததாக மகாத்மியத்தின் 13வது அத்தியாய பாராயணம் வரப்பிரதானம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தோட பேரு. மார்க்கண்டேய புராணத்துல வருகிற இந்த தேவியின் மகிமையை மேத்தஸ் அப்படிங்கிற ரிஷி சுரதன் அப்படிங்கிற ராஜாக்கும் சமாதிங்கிற வைசியனுக்கும் எடுத்து சொல்றாரு. அந்த ரிஷி சொன்னபடி சுரதனும் சமாதியும் தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணி தேவி கிட்டேந்து வரத்தை பெற்றதுதான் இந்த வரப்பிரதானம் அத்தியாயம். இந்த மகாத்மியம் முழுவதும் கேட்ட பிறகு சுரதன் தேவியை பூஜை செய்து தன்னுடைய விருப்பப்படி சாவர்ணி அப்படின்னு பெயர் பெற்று சூரிய புத்திரராக 8வது மனுவாக ராஜா ஆனதா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சமாதிங்கிற வைசியன் இல்லறத்தை துறந்து நான் தேவியின் திருவடியை அடையணும் அப்படின்னு கேட்டபடி அவர் மோட்சம் அடைஞ்சதாக இந்த தேவி மகாத்மியம் கூறுகிறது. இத்தோட நம்ம சப்தசதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவி மகாத்மிய பாராயணத்தை 7வது நாள் நவராத்திரி அன்னைக்கு நிறைவு செய்திருக்கோம். இன்றைக்கு ஸ்ரீ மகாமேருல 7வது ஆவரணத்தை நம்ம சிந்திக்கலாம். இந்த 7வது ஆவரணத்துக்கு அஷ்டகோணம், வாசுகோணம் அப்படின்னு பேரு. முக்கோணங்களை கொண்டது. இந்த சக்கரத்துக்கு சர்வ ரோகஹர சக்கரம் அப்படின்னு பேரு. இந்த ஆவரணத்து யோகினி ரகசிய யோகினி, சக்கர ஈஸ்வரி திரிபுர சித்தா. இந்த ஆவரணத்தை 8 சக்திகள் அலங்கரிக்கிறாங்க. வாஷினி, காமேஷி, மேதினி, விமலா, ஜெயினி முதலானோர் அந்த 8 சக்திகள். ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் இந்த ஆவரணத்துக்கு சஹானா ராகத்துல கீர்த்தனை செய்திருக்காரு. ஸ்ரீ கமலாம்பிகாயாம் பக்திம் கரோமி ஸ்ருத கல்பவாட்டிகாயாம் சண்டிகாயாம் ஜகதாம்பிகாயாம் அப்படின்னு தொடர்ற அந்த கீர்த்தனையில தீட்சிதர் சொல்றாரு, ஸ்ரீ கமலாம்பிகையை வணங்குகிறேன். சரணடைந்தவர்களுக்கு எல்லா ஆசைகளையும் வேண்டுதல்களையும் வாரி வழங்கும் ஸ்ரீ சண்டிகையை, ஜகதாம்பிகையை வணங்குகிறேன்னு வர சஹானா ராக கீர்த்தனைய இப்ப கேட்கலாம் நம்ம. ஸ்ரீ கமலா அம்பிகா பக்திம் கரோ கோமி ஸ்ரீ கமலா அம்பிகா பக்திம் கரோ கோமி ஸ்ருத கல்ப
काया चण्डी काया जगदम्बिकाया श्री कमला अंबिका या